காட்டுகின்றது. அதே போன்றுதான் சில விடயங்களிலே இந்த மனிதனாக்கப்படுறவன் வாழ்வெட்டுகள் இங்கே நீங்க பார்க்கலாம். இப்போ யாழ்ப்பாணத்திலே முந்தி வாழ்வெட்டு சம்பவங்கள் பலக்க நடந்திருக்கின்றது. அதில் எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கும் இந்த யானைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மனிதருக்கும் இந்த யானைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒரே குணமுடையதுதான். ஆகவே இந்த மனிதனானவன் தனது குணத்தை, மிருக குணத்தை உள்ளுக்கே இருந்து எப்போது அதை வெளியிலே எடுத்து எறிவானாக இருந்தால் அவன் மனிதனாகின்றான். நாங்கள் எல்லாம் சொல்லலாம், நாங்கள் அது செய்கின்றோம், இது செய்கின்றோம், அப்படி இருக்கின்றோம், இப்படி இருக்கின்றோம் என்று. எங்களுக்குள் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் எங்களுக்குள் அந்த மிருகத்தை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அதன் முன்பு அங்கே நாங்கள் மற்றவன் செய்யும் போது நாங்கள் மற்றவனுக்கு அறிவுரை சொல்லுகின்றோம். நான் உட்பட நானும் இப்போது உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ற குணத்தை, மிருக குணம் எனக்குள்ள இருக்கும், அந்த மிருக குணம் வெளியிலே வந்துவிடும். கோபப்படுவேன், ஆத்திரப்படுவேன், கிடந்ததை தூக்கி எறிய எறிய வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்ப அடிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படியாக எல்லாம் செய்வது மனிதனின் குணமாக இருக்கின்றது. மனிதனுக்குள் மிருகம், அதுதான் மனிதனுக்குள் மிருகம் இருக்கின்றது. அந்த மிருகத்தை நீங்கள் வெளியில் விடுங்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. இந்த தியான நிகழ்ச்சி எல்லாம் அதற்கான ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த தியான நிகழ்ச்சி மூலம் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களுக்குள் இன்று திங்கட்கிழமை 12ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் பிரதம ஊடக வித்தகர் திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். அவர் பேச இருக்கும் தலைப்பு 6 அறிவு உயிர், 5 அறிவு குணம், மனிதருள் மிருகம். தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அழகான தலைப்பாகவும் நல்ல தலைப்பாகவும் இருக்கும் என நினைக்கின்றேன். அவர் ஊடக வித்தகர் என்ற முறையிலே அவ்வாறான ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறார். எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் இடம்பெற்று இன்றைய நிகழ்வு 9:30 பிரித்தானிய நேர கணிப்பின்படி 9:30 அனைத்தும் நிறைவு பெறும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த தியான வழிநடத்தலை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழங்கி வைப்பார். பாருங்கள். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 12ஆம் தேதி திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம்.
தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க தமயந்தி, அன்மியூட் பண்ணுங்க. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நன்றிகள். பிரபஞ்ச நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தலத்தை 3 நேரமும் இடைவிடாது வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இந்த அருமையான தியானத்தை வழிநடத்திய தமயந்தி சிங்கார வடிவம் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றி. அதோடு நான் விசேடமாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா அவர்கள் என்னுடைய அழைப்புக்காக இன்று இந்த ஒளிப்பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அனைவர் சார்பிலும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் ஊடக வித்தகர் திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் முதலில் வருக வருகவென அனைவர் சார்பிலும் உங்களை வரவேற்கின்றேன் ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் வருவது மாதிரி எனக்கு தெரிகின்றது. உங்களுடைய பேச்சு, அதாவது நீங்கள் பேசுகின்ற அந்த துணி பாணி மிகவும் ஒரு கதை சொல்லி செல்வது மாதிரி இருக்கும். அந்த ஊடக துறையிலே நீங்கள் வித்தகர் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு மேல என்னால அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது. நீங்கள் அவ்வளவு சிறப்பு தேர்ச்சி அதிலே அடைந்திருக்கிறீர்கள். இந்த தளத்திலே முன்பும் நிறைய தடவை பேசி இருக்கின்றீர்கள். பல நாடுகளுக்கு நீங்கள் சென்று வந்திருக்கிறீர்கள். அதனுடைய நல்ல பயன்களை நாங்களும் பெறுவதற்காக இந்த தளத்திலே எங்களுக்கு அதை தந்திருக்கின்றீர்கள். அதோடு ஊடகம் என்பது எப்போதும் கண்ணாடியில் கல் விழுவது மாதிரி இருக்கின்ற ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்துக்குள்ளே நீங்கள் உங்களை தக்க வைத்துக் கொண்டு உங்களுடைய சொந்த ஊருக்கான ஒரு தளத்தையும்
நீங்கள் நிறுவி இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு பின்னாலே அழகாக பன்னாகம் .com என காட்சி அளிக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு சமூக தொண்டுகள், மற்ற தாய்நாட்டிலே பல தொண்டுகள், இப்படிப்பட்ட நல்ல விடயங்களும் தமிழும் சமயமும் சிறப்புற உங்களுடைய நல்ல பயன்பாடுகளும் எனக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இந்த தளத்திலே நீங்கள் இன்று பேச எடுத்திருக்கின்ற தலைப்பு ஆறறிவு உயிர், ஐந்தறிவு குணம், மனிதனுள் மிருகம் என்று இந்த தலைப்பை ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு சூக்குமத்தை வைத்து கூறியது மாதிரி இருக்கின்றது. பரவாயில்லை, நன்றாக இருக்கின்றது ஐயா. உங்களை ஒரு சிறிய அறிமுகத்தோடு மீண்டும் வருகவென வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி. நீங்க அன்மியூட் பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு கோகோஸ் தந்திருக்கிறார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. திரும்ப அமர்த்தி போட்ட நீங்க அன்மியூட் பண்ணலாம். பண்ணி விட்டுட்டேன், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திலே வீற்றிருக்கும் அனைத்து அறிஞர்களுக்கும் முதற்கண் சிறியோனின் வணக்கம். இங்கே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஆறறிவு உயிர், ஐந்தறிவு குணம், மனிதனுள் மிருகம். இதை எப்படி பார்ப்பது, எப்படி செய்வது என்று போதும்போது நான் சில கருத்துக்களை இங்கே முன்வைக்கலாம். மனிதன் பிற உயிர்களை விட உயர்ந்த அறிவுடன் படைக்கப்பட்டான் என்று கூறப்படுகின்றது. அறிவாற்றல், சிந்தனை அறிவு, நல்லுணர்வு, இரக்கம், பண்பு, ஒழுக்கம் போன்ற விடயங்களை மனிதன் தன்னகத்தே கொண்டிருப்பதாக எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் மனிதனின் குணம் காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறுபடுகின்றது. ஆனால் மனிதன் தனது இந்த அறிவை சில சமயங்களில் ஐந்தறிவு மட்டுமே உள்ள மிருகம் போல் நடந்து கொள்கின்றான். அது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் நாம் அந்த மனிதனிடம் உள்ள கோபம்தான் அதற்கு முக்கிய காரணம். ஒரு மனிதன் கோபத்தில் இருந்தால் தனது ஆறாவது அறிவை இழந்து விடுகின்றான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். வெறுப்பு, மற்றது பொறாண்மை போன்ற விடயங்களால் மனிதன் பல விடயங்களில் தனது மிருக குணத்தை அங்கே கொண்டு வருவதாக இருக்கின்றது. இதே போன்று சுயநலம், அங்கே சுயநலம்தான் மிகுந்து நிற்கின்றது. சுயநலம் மற்றும்படி சாதியம் என்பது இங்கே எமது தமிழ் மக்களிடையே கூடுதலாக பேசப்படும் விடயம். அந்த விடயத்தின் ஊடாக மனிதன் சில மத, சாதி போன்ற விடயங்களால் மிருகமாக மாற்றப்படுகின்றான். இப்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு வர்க்கத்திலிருந்து இன்னொரு வர்க்கத்தினர் அங்கே தனது காதலை வெளிப்படுத்தி அவர்கள் ஒன்றிணைவதன் மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கலாம் என்று இருக்கும்போது அங்கே இந்த மதம், சாதி போன்ற விடயங்களால் அங்கே அழிக்கப்படும் நிலை ஏற்படுகின்றது. இதனால் அங்கே மனிதனின் குணம் முற்றாக மாறுபட்டு ஐந்தறிவு குணமான மிருகமாக மாற்றப்படுகின்றான். இதே போன்றுதான் நாடுகளுக்கிடையே நான் வல்லரசு, நீ வல்லரசல்ல, நீ மூன்றாம் உலக நாடு என்ற போர்வையிலே அங்கே எனக்கு கீழ்தான் நீ இருக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் இச்சண்டை மூலம் இங்கே தொடங்குகின்றான். அதன் மூலம் போர் தொடங்குகின்றது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், நமது இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே போர் மூண்டிருக்கின்றது.
அதற்கு காரணம் ஒரு சிறு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பின் ஊடாக அங்கே அவர்களது பெரும் இழப்புகளை சந்திக்கின்றார்கள். ஆகவே இங்கே அவர்களுக்கு மனிதமான குணம் இன்றி அங்கே போர்க்குணம் போன்ற மிருகங்கள் போன்று அங்கே ஆக்கப்படுகின்றார்கள். மோசமாக இருக்கின்றார்கள். மிருகம் தனது குடியை காக்கின்ற உணர்வுகள் கூட மனிதனிடம் இல்லை. இங்கே பார்க்கலாம், ஒரு பறவை தனது இருப்பிடத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றது, அதை எப்படியெல்லாம் கட்டி அமைக்கின்றது போன்ற நிகழ்வுகள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே அந்த பறவைக்குள்ள குணம் மனிதனுக்கு இல்லையே என்ற ஒரு கவலை இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கலாம், இதிலே ஒன்று 2000 ஆண்டுக்கு முன் எழுதப்பட்ட தமிழிலக்கண தொல்காப்பிய அறிவே அவற்றோடு மானே என்று மக்களிடம் பேறு என்று சொல்லி கூறப்படுகின்றது. அதாவது மக்கள் அறிவானது அது மிருகங்களுக்கு கூட அவர்கள் அறிவை கொடுத்து அவர்கள் மிருகங்களாக மாற்றப்படும் தன்மையை அங்கே இருக்கின்றது. அதாவது 800 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதாக உணரும் தமிழ் இலக்கண நன்னூல் வானவர் மக்கள் நகர் விலங்கு புல் ஆதி செவி அறிவோடு அறிவோடு என்று கூறப்படுகின்றது. அதாவது மக்களையும் விலங்குகளையும் அப்போது தொடக்கம் 5 அறிவாகவே அவர்கள் அதிலே வர்ணித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 5 அறிவு 6 அறிவு என்பது என்னவென்றால் 5 அறிவு, அதாவது 5 அறிவு நாங்கள் இதை பார்க்கலாம். புல் மரம் ஓர் அறிவினரும், நத்தும் முரளும் ஈரறிவினரும், சிதலும் எறும்பும் 3 அறிவினரும், நண்டும் தும்பியும் 4 அறிவினரும், மாவும் மக்களும் 5 அறிவினரும், மக்கள் தாமே 6 அறிவினர் என்று சொல்லப்படுகின்றது. ஓரறிவு கொண்ட உயிரினமாக இங்கே மரம், செடி, கொடி, புல், பூடு போன்றவற்றை அங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஈரறிவு உயிரினங்களாக நத்தை, சங்கு இவைகளை எடுத்து காட்டப்பட்டுள்ளது. 3 அறிவு உயிரினங்களாக எறும்பு, கரையான், அட்டை போன்றவை 3 அறிவு உயிரினங்களாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. 4 அறிவாக நண்டு, தும்பி, வண்டு இனங்கள் போன்றவை 4 அறிவாக கொள்ளப்படுகின்றது. 5 அறிவானது மிருகம், அதாவது விலங்குகள், பறவைகள் எல்லாம் 5 அறிவுடையவாக சொல்லப்படுகின்றது. 6 அறிவு என்பது பகுத்தறிவுடையவன் மட்டுமே மனிதனாக கொள்ளப்படுகின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவர் குணாதிசயங்களை வைத்து அவர்களை அந்தந்த விலங்கினங்களோடு பறவை இனங்களோடு ஒப்பிடுவதை நாங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், உமது வகுப்பிலே நாங்களும் சரியான குலப்படியான ஒரு மாணவர் இருந்தால் அந்த ஆசிரியர் அவரை பார்த்து என்னென்று சொல்லுவார்? எதுவுமே மாடு என்ன செய்கிற என்றுதான் கேட்பார். அப்போது அங்கே அவரை எளிமை குணம் கொண்டவராக அந்த ஆசிரியர் பார்க்கின்றார். அதே போன்றுதான் இங்கே மரம், செடி, கொடி அவைகளெல்லாம் எதுவும் பேசாது, தண்ட பாட்டிலே இருக்கு. அதை ஒரு அறிவு என்று சொல்லப்படுகின்றது. நத்தை, சங்கு அவைகளெல்லாம் 2 அறிவாக சொல்லப்படுகின்றது. எறும்பு, கரையான், அட்டை போன்றவை 3 அறிவாக சொல்லப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விலங்குகளையும் நாங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகின்றோம். உண்மையிலே ஒரு ஆள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவரை பார்த்து நாய் போல் நீ அலைந்து திரிகின்றாய் என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு சிறிய நஞ்சு குணமுடையவராக இருந்தால் அவரை சொல்வது நீ ஒரு பாம்பு குணமுடையவர் என்று சொல்லப்படுது. அவர் ஒரு சாதுவான ஒரு ஆளாக இருந்தால் அவரை பார்த்து நீ பசு போன்ற நீ என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கே மனிதனை கூடுதலான வகையிலே நாங்கள் ஒப்பீடு செய்வது மிருகத்துடன் தான். ஏன் நாங்கள் அந்த 5 அறிவு மிருகத்துடன் 6 அறிவான மனிதனை ஒப்பீடு செய்கின்றோம்? நீங்கள் எவனை ஒருத்தன் தொடர்ந்து ஒரு குடும்பத்திற்காக பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனை பார்த்து பாரப்பா, அந்த குடும்பத்துக்கு அவன் கழுத மாதிரி
உழைக்கிறான் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இந்த ஐந்தறிவானவன் ஏன் ஆறறிவாக இருக்கின்றான் என்று சொன்னால், அவனது அறிவை அங்கே தனது ஆற்றல் மூலம், அவனது பொறாமை மூலம், அவனது சுயநலம் மூலம் இழந்து விடுகின்றான். அந்த பகுத்து அறியும் என்ற தன்மையை அங்கே அவனது சுயநலம், கோப தாபங்கள் உட்படும் போது அவன் அந்த அறிவை இழந்து விடுவதனால் அவன் மிருக குணத்துக்கு ஒப்பாகின்றான். இது மனிதன் எப்போதும் மிருகம் போல்தான் பார்க்கின்றான். உண்மையிலே நீங்கள் பார்க்கலாம், மாடு, யார் எடுத்தாலும் என்ன மாடு மாடு சத்தம் போடாமல் இரு, மாடு நீ என்ன செய்கிற என்று என்று கேட்கிற அளவுக்கு இருக்கு. மாடு என்று சொன்னால் பசுவை குறிப்பதல்ல, எருதுவை குறிக்கின்றது. ஆகவே அங்கு எருதுவின் நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கின்றது, பசுவின் நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கின்றது. இப்ப நீங்க பார்க்கலாம், ஒருத்தன் சேட்டைகள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அவர் அங்கே விடுவார், அதை எடுப்பார், இதை உடைப்பார், அது செய்வார், இது செய்வார் என்று சொன்னால் அவரை பார்த்து நாங்கள் உடனடியாக என்னடாப்பா குரங்கு மாதிரி இருக்கிற அப்படித்தான் சொல்றோம். ஆகவே அங்கே அவரை நாங்கள் அந்த குரங்கு குணத்துடன் ஒப்பிடுகின்றோம். ஆகவே அவருக்குரிய குணம் குரங்கு குணமாக இருக்கின்றது. ஆகவே அவருக்கு பகுத்தறிவு இல்லாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது கரடி. ஒருவர் நெடுகளும் கத்திக்கொண்டு ஒருவர் குறு பார்வையில் இருந்தார் என்று சொன்னால் அவரை பார்த்து என்ன கரடி மாறி இருக்கிறாய் என்று சொல்லுவது வழக்கம். ஆகவே அப்படியாக புலி நீங்க பார்க்கலாம், அவர் எப்பவும் சண்டைக்கு நிற்பார், எப்பவும் அது நிற்பார் என்று சொன்னால் அவரை பார்த்து நீ என்ன புலி மாறி நிற்கிற அப்படி என்று அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நாய், பூனை, பச்சோந்தியை நாங்கள் கூட பார்க்கின்றோம். ஒரு மனிதன் பச்சோந்தி என்று சொன்னால் மரத்துக்கு மரம் இருக்கும் போது அந்த மரத்தின் கலரிலே அது மாறும், தன் உடம்பை மாற்றிக்கொள்ளும். அதைத்தான் பச்சோந்தி என்று சொல்லுவார்கள். அதே போன்று மனிதர்களும் அப்படி இருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே செல்லும் மனிதன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கின்றான். ஒரு பணக்காரனுடன் சேர்ந்தவன் தானும் ஒரு பணக்காரன் மாதிரி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு ஏழையுடன் சேர்ந்தவன் தானும் ஏழையாக இருப்பது போல் நடிக்கின்றான். ஒரு கள்ளனுடன் சேர்ந்தவன் கள்ளனாகவே இருக்கின்றான். அப்படியாக சில பச்சோந்திகள் இருக்கின்றார்கள். நல்லவனுடன் சேரும் போது நல்லவனாகவும் கெட்டவனுடன் சேரும் போது கெட்டவனாகவும் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதே போன்று இன்னும் நாங்கள் சில மிருகங்களை ஒப்பிடுகின்றோம். அதாவது கரடி ஓனான் என்று சொல்லப்படுகின்றது. அது எதை சொன்னால் என்னத்தை செய்தாலும் அது தலையை ஆட்டிக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே இதை ஜால்ரா போடுறவர் என்று நாங்கள் சொல்லுவது வழக்கம். ஆகவே இப்படியாக இந்த மனிதனை ஏன் நாங்கள் விலங்குடன் ஒப்பிடுகின்றோம் என்றால் அவன் அந்த தன்னை பகுத்தறிவை இல்லாமல் ஆக்கிக் கொள்கின்றான். அதே போன்று நாங்கள் மிருகங்களுடன் மட்டுமல்லாமல் பறவைகளையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை. பறவைகள் கூட நாங்கள் மனிதனுடன் ஒப்பிடுகின்றோம். அவன் காகம் மாறி என்று சொல்லுவோம். அவர் கலகலத்து கொண்டிருப்பார், அல்ல அங்கிருந்து கத்தி கொண்டிருப்பார். அவர் குயில் மாறி நல்லா பாடுவார். ஆனா ஏன் நாங்கள் நல்லா பாடுறான்னு சொல்லி கொள்ளாமே குயில் மாறி என்று சொல்கிறோம்? ஆறறிவு மிருகத்துடன் ஏன் ஒப்பிடுகின்றோம்? அங்கே அவரது புனாசியத்தை பார்த்துத்தான் நாங்கள் அப்படி சொல்லுகின்றோம். அது கிளி போன்று, அவர்கள் கிளி போன்ற அழகானவர் அப்படி என்று நாங்கள் சொல்கின்றோம். அதை பாருங்கள், நீ சிந்தித்து பார்த்தால் மனிதன் ஆறறிவு என்று சொல்வது இல்லை என்று பழைய காலத்திலே எழுதப்பட்ட நன்னூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு 6 அறிவு இல்லை, 5 அறிவு தான். மிருகமும் மனிதனும் ஒன்றுதான் என்று சொல்லி அப்போது 800 ஆண்டுகளுக்கு முதலில் எழுதப்பட்ட அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மனிதனின் பகுத்தறிவு எப்போது வருகின்றது என்றால் அவன் தன்னை உணர்ந்து நான் யார், நான் எதற்காக இங்கே பிறந்தேன், இப்படியெல்லாம் இருக்கின்றேன் என்று உணர்ந்து தன்னை வளப்படுத்தி கொண்டு தனது மன கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருப்பவனே மனிதனாக கருதப்படுகின்றான். ஆகவே அதை விடுத்து அந்த மனிதன் மனத்தை அங்கலாய்த்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் மனிதனாகவே மதிக்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே யானை பாகனை நீங்க பார்க்கலாம். யானை என்பது ஒரு 5 அறிவு மிருகம்.
அவன் பாகன் சொல்வதை அந்த யானை எல்லாம் செய்கின்றது. எல்லாத்தையும் அந்த யானை செய்கின்றது, அவன் சொல்லுபடி நடக்கின்றது, கொள்கின்றது, எல்லாம் செய்கின்றது. ஆனால் திடீரென அதற்கு மதம் பிடிக்கின்றது. அவனை யானை பாகன் என்று யார் என்று தெரியாமல் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை சாக்காட்டியும் இரவள விடுகின்றது. பின்பு அந்த மதம் தெளிந்த பின்பு அந்த யானையானது அந்த பாகனை தேடுகின்றது. ஆனால் அடிக்கும் போது அதற்கு தெரியவில்லை இவர் என்று எசமான் பாகன் என்று சொல்லி தெரியவில்லை. நீங்கள் பார்க்கலாம், இன்றைய கரண்ட் நியூஸ் வந்து சென்ற 3 நாட்களுக்கு முதல் தாவடி என்ற ஒரு ஆலயத்திலே யானையுடன் அந்த ஆலய திருவிழாவிலே வலம் வந்து கொண்டிருந்தது. அப்போது தீவட்டி, அதாவது வந்து நெருப்பு பந்தம் கொளுத்துற தீவட்டி என்று சொல்லப்படுகின்றது, அதை பிடித்து கொண்டு அவர்கள் முன்னே செல்லும் போது அந்த நெருப்பு சுவாலியை பார்த்ததும் அந்த யானை மிரட்சி அடைந்து 3-4 பேருக்கு காயமாகிவிட்டது. அதனால் ஒரு பெண் தனது பாதத்தை இழந்ததாக இன்று செய்தி வந்திருக்கின்றது. அவற்றை பாதத்தை வெட்டி எடுத்து விட்டார்கள். என்றால் யானை அந்த பாதத்தின் மேல் மிதித்து அழித்து விட்டார்கள். ஆகவே அந்த 5 அறிவு குணமுள்ள யானை அதன் குணத்தை அங்கே காட்டுகின்றது. அதே போன்றுதான் சில விடயங்களிலே இந்த மனிதனாக்கப்படுறவன் வாழ்வெட்டுகள், இங்கே நீங்க பார்க்கலாம், இப்போ யாழ்ப்பாணத்திலே முந்தி வாழ்வெட்டு சம்பவங்கள் பலக்க நடந்திருக்கின்றது. அதில் எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கும் இந்த யானைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மனிதருக்கும் இந்த யானைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒரே குணமுடையதுதான். ஆகவே இந்த மனிதனானவன் தனது குணத்தை, மிருக குணத்தை உள்ளுக்கே இருந்து எப்போது அதை வெளியிலே எடுத்து எறிவானாக இருந்தால் அவன் மனிதனாகின்றான். நாங்கள் எல்லாம் சொல்லலாம், நாங்கள் அது செய்கின்றோம், இது செய்கின்றோம், அப்படி இருக்கின்றோம், இப்படி இருக்கின்றோம் என்று. எங்களுக்குள் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் எங்களுக்குள் அந்த மிருகத்தை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அதன் முன்பு அங்கே நாங்கள் மற்றவன் செய்யும் போது நாங்கள் மற்றவனுக்கு அறிவுரை சொல்லுகின்றோம். நான் உட்பட, நானும் இப்போது உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ற குணத்தை, மிருக குணம் எனக்குள்ளே இருக்கும், அந்த மிருக குணம் வெளியிலே வந்துவிடும். கோவப்படுவேன், ஆத்திரப்படுவேன், கிடந்ததை தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தம் வரும், அப்ப அடிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படியாக எல்லாம் செய்வது மனிதனின் குணமாக இருக்கின்றது. மனிதனுக்குள் மிருகம், அதுதான் மனிதனுக்குள் மிருகம் இருக்கின்றது. அந்த மிருகத்தை நீங்கள் வெளியில் விடுங்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. இந்த தியான நிகழ்ச்சி எல்லாம் அதற்கான ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த தியான நிகழ்ச்சி மூலம் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களுக்குள் நான் யார், நான் என்ன செய்கின்றேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், முந்தைய இந்த ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகின்றது. முந்தைய பலர் வந்து ஜீவ சமாதி அடைந்தார்கள். அவர்கள் தாங்களே தங்களுக்குரிய குழியை வெட்டி தாங்களுக்கு அந்த குழிக்குள் இறங்கி தாங்கள் அதுக்குள் இருந்து இத்தனை நாள், இன்ன திகதி, இன்ன நாளுக்கு, இந்த நேரத்துக்கு நான் இறப்பேன் என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அந்த குழியிலே போய் இருந்து இறப்பவரைத்தான் ஜீவ சமாதி அடைந்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சும்மா இறந்து விட்டு கொண்டே அவரை அந்த சமாதியில் தாப்பதை அதை சமாதி என்று சொல்கின்றோம். ஜீவ சமாதி என்றால் அந்த ஜீவனை அவர்கள் அங்கே சமாதிப்படுத்தி விட்டார்கள். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், அவர் தனது மனதை தான் ஆழ்ந்து அறிந்து செய்திருக்கின்றார். உண்மையிலே அது ஓர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஓர்மம், இப்போது அவர் நினைக்கின்றார், நான் இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு நான் சாவேன் என்று நினைத்து அதுக்குள் இறங்கி அந்த ஓர்மத்துடன் இருக்கின்றார். தன் சாவை வேண்டி அதுக்குள்ள இருக்கும் போது அவருக்கு அந்த சாவு வருகின்றது. உண்மையிலே நீங்க பார்க்கலாம், இங்கே ஜெர்மனியிலே ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவரை நாடு கடத்துவதற்காக போலீசார் பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவர் அந்த சிறைச்சாலையில் அடைத்திருக்கும் போது அவர் தனது சப்பாத்து கைத்தை கழுத்தில் போட்டு அந்த கதவிலே கொழுவி இறந்தார் என்பதுதான் போலீசாரின் அறிக்கை. ஆகவே அதை நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால், அவர் வந்து அந்த நாட்டுக்கு செல்வதை விரும்பாமல் தான் இறக்க வேண்டும் என்பதை நினைத்து அந்த சப்பாத்து கைத்திலே தூங்கி அவர் செத்திருக்கின்றார்.
அப்ப இது அவரது மன ஓர்மத்தை காட்டுகின்றது. அவர் தன்னை தானே கட்டுப்படுத்தி அந்த இறப்பை வரவழைத்திருக்கின்றார். இது எனது ஒரு உறவினரின் சம்பவம் தான் நான் இங்கே சொல்கின்றேன். அது நடந்தது. அதே போன்று இன்னொன்று பிரான்சிலே சாதாரணமாக நீங்கள் ஒரு கேட்டின் போடுவது, கேட்டின் அதாவது நீங்க குளிக்கிற இடத்திலே ஒரு கேட்டினை போட்டிருப்பீர்கள், அதுக்கு ஒரு தடியை வச்சு போட்டிருப்பீர்கள். அந்த தடியில நீங்க கையை பிடிச்சி இழுத்தா நீங்க விழுந்துரு, தடிகளை வந்துடும், அது நோமல். ஆகவே அந்த தடியிலே ஒரு பெண் ஒன்று தூக்கு போட்டு செத்து அவர் இருந்திருக்கின்றார். அங்கே அந்த தடி அவரை தாங்குமா என்பது போலீசாருக்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது. எப்படி இதில் இறந்தார்? அங்கேதான் அவரது ஓர்மம், அதாவது மன வலிமை, அவருடைய குணத்திலே இருந்து தன்னை தான் அறிந்து என்னால் இது முடியாது, இனி நான் இறப்பதுதான் மேல் என்று அங்கே சொல்லிவிட்டு அதிலே தூங்கி இருக்கின்றார். அவர் தூங்கும் போது அந்த வெயிட்டை, அவரது வெயிட் அப்போது குறைந்து விடுகின்றது. இதை நீங்கள் அறிந்திருக்கலாம். உண்மையிலே அவர் ஏறலே காத்திலே அவர் மிதப்பது போன்று இருந்துதான் அந்த வலிமையில் அவர் இறந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தர்க்க ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ அணுகும் போது அது பிழை என்று சொல்கின்றார். ஆகவே இந்த குணத்தை நாங்கள் மாற்றுவது, மனித குணத்தை நாங்கள் எப்படி மாற்றுவது, அந்த மனித குணத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள்லாம் இந்த தளத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் சொல்லுகின்றேன். உண்மையிலே நாங்கள் பார்க்கலாம். நீ எத்தனையோ இடத்தை அனந்தி மாஸ்டர் மற்றது சிவஸ்கந்தர் மாஸ்டர் எல்லாம் சொல்லி இருக்கிற பேர் நாங்கள் இப்போது படித்திருக்கும் போது எங்களுக்கு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, நாங்கள் எங்களை மனோநிலை அப்படி இருந்தது, இப்படி இருந்தது என்று கனதரம் நான் இதை கேட்டிருக்கின்றேன். அப்போதுதான் நான் யோசித்தேன், அவர்கள் தங்களை ஆளும் திறமைக்கு அங்கே உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்கள் ஆளும் திறமை அதுதான் அங்கே உண்மையிலே நாங்கள் மனிதனாகப்பட்ட ஆறறிவானது அங்கே வேலை செய்கின்றது. ஆறறிவான மனிதனுக்கு எப்போதும் கோபம் என்பது வருமா இருந்தால் அவன் ஆறறிவு கொண்டவனாக இருக்க முடியாது. ஆகவே அந்த கோபத்தை அடக்கி நாங்கள் பார்வை என்று சொல்லுகின்றோம். இப்ப நீங்கள் ஒரு பார்வையை பார்க்கிறீர்கள், ஒருவன் ஒருத்தரை அடிக்கின்றான், அதிலே 4 பேர் சொல்கின்றார்கள் அவன் அடித்தது சரி, 4 பேர் சொல்கின்றார்கள் அடித்தது பிழை. ஆனால் அங்கே சம்பவம் ஒன்றுதான், அடித்ததுதான் சம்பவம். அது அந்த 4 பேருக்கு பிழையாகவும் மற்ற 4 பேருக்கு சரியாகவும் படுவது என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் மனோநிலைதான் காரணம். அவர்கள் ஒருவர் நான் அடித்தது ஐயோ அவன் பாவம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை, இவனுக்கு இன்னும் அடிக்க வேணும் என்று சொல்லுவது இன்னொரு கூட்டம் இருக்குது. அப்போது அந்த கூட்டம் மனிதத்தை மீறிய ஒரு செயலாக அங்கே நிற்கின்றது. இன்றைக்கு மனிதாபிமானம் என்று நாங்கள் சொல்கின்றோம். இதை நாங்கள் மனிதாபிமானம் என்று சொல்கின்றோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்கும் போது, இன்னொரு உயிருக்கு ஒரு கொடுமை நடக்கும் போது இதற்க குணங்கொன்று அங்கே அவரை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கும் போதுதான் அங்கே மனிதாபிமானம் வெளிப்படும். நீங்கள் இன்றை பார்க்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு பேர் எத்தனையோ நாட்டிலே இருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், பணம் அனுப்ப வேண்டும் என்று செய்கின்றீர்கள். ஏன் செய்கின்றீர்கள்? நாங்கள் 3 வேளை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் போது அவர்களும் சாப்பிடட்டும், அவர்களும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒரு மனிதாபிமானம் அங்கே உருவாகின்றது. அப்போதுதான் அங்கே மனிதனாகப்படுகின்றான். நீங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னால் நாங்கள் ஏழைக்கு சாப்பாட்டை கொடுத்து அவனுக்கு நல்ல வடிவாக செய்தோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவனை காணலாமோ? இல்லை. அந்த ஏழை தான் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றால் அவன் அந்த கொடுத்தவரை இறைவனாக பார்க்கின்றான். அங்கேதான் அந்த மனிதாபிமானம் என்பது அவரிடம் இருக்கின்றது என்பதை அந்த ஏழை உணர்ந்து கொள்கின்றான். இதுதான் மனிதனை நாங்கள் பார்க்கின்றோம். 6 அறிவுள்ள மனிதன் குணங்களை 5 அறிவு மிருகத்துடன் நாங்கள் எப்போது ஒப்பீடு செய்யாமல் இருக்கிறோமோ, எப்போது ஒரு மனிதனை மனிதனாக நாங்கள் நினைக்கின்றோமோ அப்போதுதான் மனிதனுள் மனிதம் இருக்கும்.
இப்போது மனிதனுள் மிருகம் இருக்கின்றது என்பதை நான் இங்கே கூறி உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமதி ஸ்கந்தராஜா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. மனிதர் மிருகங்களாக எப்படி மாறுகிறார்கள்? உண்மையிலேயே மனிதருக்கு 5 அறிவு தான் இயற்கையிலேயே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது மாதிரி 6வது அறிவை அவர்கள்தான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது உருவாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. சாரி, சில சமயங்களில இந்த அடிக்கிற குணங்கள் அதுகள் எல்லாம் இருக்கிறது. உண்மையாகவே பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம், இன்னவர் மிருகம் மாதிரி நடந்து கொள்கிறார்கள். சில சந்தர்ப்பத்துல எல்லோருமே பேசியிருப்போம். ஆகவே உங்களுடைய அருமையான பேச்சு, இதுக்கு நிறைய விளக்கங்கள் விமர்சனங்கள் வரலாம். இப்பொழுது நாங்கள் அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக 60 கைதட்டுகளை நாங்கள் தெரிவிப்போம். நன்றி. இப்பொழுது உங்களுடைய பேச்சை பற்றிய எங்களுடைய தியானிகளிடமிருந்து நாங்கள் அறிவதற்காக முதலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய தளத்தின் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. நாங்கள் இப்போதான் இந்த ஸ்லோன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்து இந்த தளத்தில் சேரக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னா நேற்றும் முந்த நாளும் புத்த பூர்ணமாகும் போனோம். வந்த நாள் திறக்க கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தோம். ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எப்போ பேசினாலும் ஒரு அருமையான பேச்சு தான் பேசுவார்கள். என்று அவருடைய தலைப்பு என்னென்று கொஞ்சம் கஷ்டமான தலைப்பாகவும் இருந்தது. நானே அதை எடுத்து சொல்லக்குள்ள சில வேளையில விட்டுட்டேன். ஆறறிவு உயிர், 5 அறிவு குணம், மனிதனுள் மிருகம். இப்ப எனக்கு மிருகம் நல்ல வடிவாக மிக அருமையாக விளங்கப்படுத்தினார். என்னென்னா எனக்கு அது இன்றைக்கு தான் தெரிஞ்ச 800 ஆண்டுகளுக்கு முன்னே மனிதனுக்குள்ள மிருகமும் இருக்கு என்பதை 5 அறிவு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கு என்று அதை எப்போவோ கூறிவிட்டார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார்கள் என்று சொன்னார். அத்துடன் நீங்க சொன்ன மாதிரி நான் யாரென்று அறியும் போதுதான் எங்களுக்கு அந்த 6 அறிவு இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக கூறினீர்கள். அது எப்போ எங்களுக்கு நான் யாரென்று தெரியும், தியானம் செய்ய 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 எங்களோட மனமெல்லாம் ஒரு நிலையில வரும்போதுதான் எங்களுக்கு அந்த 6 அறிவு வரும். 6 அறிவு வந்த என்ன, நாங்கள் ஒருத்தரோடையும் கோபிக்க மாட்டோம், நல்ல வடிவாக நடப்போம். அந்த மனித குடம் அதான், நாங்கள் மிருகங்கள் கூட அதுகளுக்கு கூட நன்றி கடன் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனபடியே நாங்கள் மனிதனும் மிருகமும் ஒன்றென்ற மாதிரித்தான் நீங்க கூறின மாதிரி அது அந்த தியானத்தை செய்தால்தான் நாங்கள் எங்களுக்கு அந்த 6 அறிவு பெறலாம். மற்ற நீங்க அந்த அந்த மனோ நிலையை பற்றி கூறியிருந்தீங்கள். அது ஒரு உண்மையான ஒரு கேட்கும்போது சரியாத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன மனோநிலையில தான் நாங்கள் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுப்பினோம். என்ன கோவம் வாரதோ சூசைட் பண்றதோ என்னதோ அது ஒரு இருந்தா போல டக்குன்னு எடுத்துட்டு போய் ட்ரெயினுக்குள்ள தலையை குடிப்பினோம் அல்லது பஸ்ஸுக்குள்ள அடிப்பினோம். அது ஒரு மனோநிலையை நீங்க அதை இன்றைக்கு வடிவா விளங்கப்படுத்தினீங்கள். என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த மனோநிலை வருது. அந்த அவர் தூக்கு போடைக்குள்ள என்னென்ன அந்த சின்ன கயிறுல செத்தவர், அதாவது இந்த மனோநிலையால அவள் அந்த நிலைக்கு போகிறார்கள் என்பதை மிகவும் அழகாக விளங்கப்படுத்துகிறீர்கள். நீங்க சொன்னதே நான் திரும்ப சொல்லாமல் நல்லொரு விளக்கம். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. இப்பொழுது சாந்தினி அம்மா வாங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கங்கள். நானும் ஊடகவித்தகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உரையினை கேட்டிருந்தேன். கமலஹாசனுடைய பாட்டுத்தான் ஞாபகம் வந்தது. மிருகம் பாதி மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த பொம்மை என்று சொல்லி
அவற்ற பாடல்கள் இருக்கின்றன. உண்மையில ஒரு மனிதனுக்குள் இரண்டும் இருக்கிறது. எது மேலோங்குகிறதோ அதுதான் எங்களுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றது. அழகாக சொல்லியிருந்தீங்கள். மிருகம் எப்படி மனிதன் மிருகமாகிறான்னு சொல்லி எந்தெந்த மிருகங்கள் என்றால், இப்பொழுது மிருகங்கள் மனிதரை விட திறமான வேலைகளையும் செய்கின்றன, நன்றியுணர்வோட இருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்றாட செய்திகளில. மிக நல்ல குணங்களோடு மனிதனை விட மேலான குணங்களோடு இருக்கிறதையும் நாங்கள் இப்பொழுது செய்திகள் காணொளிகள் மூலமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் மனிதனாக வாழ்வதற்கு இதே போன்ற தியான வகுப்புகளும் எங்களுடைய ஆன்மீகமும் எங்களை வழிப்படுத்துகின்றன. அதற்காக எங்களுக்கு நல்ல பாதைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நான் எனக்கு கூறிக்கொண்டு, நன்றி கண்ணன் அண்ணா, மிக்க அழகாக இருந்தது உங்களுடைய உரைகள். கேட்டிருந்த எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாந்தினி அம்மா. நீங்கள் அவருடைய அழகான செல்ல பேரை எங்களுக்கு கூறிவிட்டீர்கள், கண்ணன் அண்ணான்னு சொல்லி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கண்ணன் அண்ணா சிறப்பு பேரை மட்டும் நன்றி. அடுத்து சிட்னியில இருந்து பஞ்சாட்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். நான் கூறியபின் வரதா சண்முகநாதன் மாஸ்டரும் கையை வைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட வேணும். நான் கட்டாயம் விடுவேன். நான் பேசின பிறகு விடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் ஊடகவியலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இன்று மனிதனையும் மிருகங்களையும் பற்றிய விவரங்களை அருமையாக எடுத்துரைத்தார். மனிதரில் கிட்டத்தட்ட 100 விதமானவர்கள் என்றே சொல்லலாம். ஒரு 2 பேரை தவிர எல்லாரும் மிருகங்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அதுக்காக பலர் இதற்கு எங்களுக்கு கருத்துகள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி இந்த கோபம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். பெரிய ஞானிகள் கூட கோபத்திலே அலுவல் பார்த்திருக்கிறார்கள், சபிச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த கோபம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த கோபத்தால வெளிவரலாம், எப்படி வெளிவரலாம் என்ற சில விடயங்களை சிலர் ஆராய்ச்சியின் மூலம் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். கோபம் வரும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லும் போனா கோபம் வரும், சில வேளை எல்லாம் அடக்கி போட்டு போயிடும். இந்த கோபம் வருந்து அந்த அப்ப நல்ல மாதிரி வரணும்ன்றதை யோசிக்கணும்ன்றதை அவர் எடுத்து காட்டி அருமையாக பேசினார். நன்றி, வணக்கம். சிவாமோகன் மாஸ்டர் இருந்தா போல ஒருக்கா ஃப்ரீஸ் பண்ணினது. பேச விடுங்க. வரதா சண்முகநாதன் அம்மாவை பேச விடுங்க. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். நீங்கள் ஊடக இயலாளரா உள இயலாளரா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தந்த அருமையான உரை உள்ளத்துக்குள்ளே மனத்துக்குள்ளே மனதை எவ்வாறு நாம் வசப்படுத்த வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வது தியான மூலம் எல்லோரும் ஒத்துக்கொண்ட உண்மை. எனக்கு இன்றைக்கு இந்த உரையை கேட்ட போது மாணிக்கவாசகர் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுரு நலந்தான் இல்லாத சிறையேற்கு நல்கி. விலங்கு மனம் என்று அவர் மனத்தை தான் விலங்கு மனம் என்று கூறிக்கொள்கிறார். குரங்கு தாவுதாம், அது அப்படி அது இப்படி என்று சொல்லி
நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். விலங்கு மனம். மனதை வசப்படுத்த எங்களுடைய வாழ்க்கை வசப்படும் என்ற இந்த உண்மையை நீங்கள் மிக அருமையாக எடுத்து கூறியது வியக்கத்தக்கது. நன்றி, பாராட்டு. மீண்டும் வாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. உண்மையாகவே ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு விலங்கு இல்ல, நான் பல தடவை சந்தித்திருக்கிறேன். ஒருவருக்குள்ள பல விலங்குகள் இருக்கின்றன. சிலவள நாயும் பூனையும் கடிவர்ற மாதிரியே அவரே தனக்குள்ள கடிந்து கொள்வார். அது ரெண்டும் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதை விட பெரிய பெரிய விலங்குகள் இருக்கிற மாதிரியும் இருக்கும். சாதாரணமா நான் இந்த நாயையும் பூனையும் பார்த்திருக்கிறேன், ஒருவருக்குள்ளேயே பார்த்திருக்கிறேன். சில சமயம் நாயினுடைய செயற்பாடுகள், சில சமயம் பூனையினுடையது. ஆகவே எங்களுக்கு சுயமாகவே 5 அறிவு தான் இருக்கிறது. நாங்கள் தான் இந்த தேடல் மூலம் எங்களுடைய பகுத்தறிவை சரியான துறையில நாங்கள் இட்டு செல்ல வேண்டும், சரியான பகுதிக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. அடுத்து சிறிஸ்கந்தராஜா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. மனிதர்கள் மிருகம் என்ற தலைப்பில் அவர் அருமையாக பேசியிருந்தார். அதாவது எல்லோருக்கும் ஒரு மிருக குணங்கள் கொஞ்சமாவது இருக்கு. அதை போக்காட்டுவதற்கு நாங்கள் கூடுன நேரம் தியானம் செய்துதான் இதுகளை நிப்பாட்டலாம், ஒரு வழி இல்லை. அதாலதான் நாங்கள் எல்லாரும் கூட நேரம் தியானம் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். இதுல கருத்துல சொல்லியிருக்கிறார், குலரட்னம் சொல்லியிருக்கிறார், 6 தெய்வ குணங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அன்பு, பாசம், பணிவு, பரிவு, சாந்தம், ஞானம். இந்த இன்னொரு வசனத்திலையும் சொல்லியிருக்கிறார் அசுர குணங்கள், 6 அசுர குணங்கள்: காமம், கோபம், துரோகம், வஞ்சம், சலிப்பு, வெறி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மைதிலி சக்திதாசன், எக்ஸலண்ட் ஸ்பீச் மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் ஷேரிங் யுவர் knowledge and experience with us என்ற தலைப்பிலையும் போட்டிருக்கிறார். மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டு எல்லோரும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னென்ன, எல்லார்ட்டையும் மிருக குணங்கள் இருப்பதாக எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அது உண்மை. அதை நாங்கள் போக்காட்டுவதற்கு எப்படி அதை நாங்கள் செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்யணும். அதுக்கு தான் என்னுடைய தியானத்தை கூட செய்யணும் என்று நான் சொல்லிக்கொண்டு சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளைக்கு காலம் 9 AM சேர் எக்ஸசைஸ் செய்ய இருக்கின்றோம். பேருந்து 10 மணிக்கு 1 hour மெடிடேஷன் இருக்கிறது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பேருந்து 11 மணிக்கு சிவஸ்ரீ சௌபாக்கிய சசிகுமார் குருக்கள் அவர்கள் கொவென்ட்ரியிலிருந்து நம் வானியல் கொள்கை பற்றி பேச வருகிறார். 8 மணிக்கு டாக்டர் காந்தா நிரஞ்சன் அவர்கள் வராதபடியா நான் இப்போ பூனம் சர்மாவுக்கு அழைப்பதை விடுத்து அவருடைய டெலிஃபோன் நம்பர் வேலை செய்ய இல்லை. அவர் வராட்டிக்கும் அவருடைய வீடியோ இருக்கு, நான் அதை வீடியோவை போடுறதுக்கு இருக்கு, அவரை கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்குது. அவர் ஒன்றுமே நம்பர் மாத்திட்டா இல்ல, நம்பர் மாத்தி இருக்கிறேன், அதுல போட்டு இருக்குது. அப்படியா? நம்பர் என்னன்னு தெரியுமா? அதை அனுப்பி விடுங்க, நான் அதை கான்டாக்ட் பண்றேன். சரியா? ஓகே, சரி. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. வேற யாரும் சொல்றேன்டா, நீ வேற யாரும் நீங்க சொல்லலாம். எனக்கு அனுப்பி விடுங்க, நான் கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. ஆனந்தி அம்மா, நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஊடகவியலாளர், என்ன கிருஷ்ணமூர்த்தி ஐயா மிகவும் அருமையான பேச்சு. ஆனால் உண்மையில எல்லார்ட்டையும் கோபம் இருக்கும். இந்த உண்மையில சொல்றவ என்ன, அன்புள்ள இடத்துலாம் கோபம் இருக்குமுண்டு. அதேமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்களை பார்க்குறோம் நாங்கள். உண்மையில அந்த கோபத்தை காட்ட வேணும். அவைக்கு அந்த கோபம்டா பெரிய கோபம் இல்லை, ஆனால் உண்மையிலே ஒரு கோபங்களை காட்டினா தான். இன்றைக்கு ஒரு இது ஒன்று மெசேஜ் ஒன்று வாட்சன் அவாக்கு சரியான சுக்கமாக ஹஸ்பண்டோட விழுந்து என்ன கோயிக்கிறான்ட்டு. பிறகு பார்த்துட்டு ஒரு நாள் அங்கேயோ அங்கே மேலே பால்கனியில் பட்டம் விட போகிறாண்டோன்னே 2 பேர் அவரையும் கூட்டிக் கொண்டே மேலே பட்டம் விட்டு கொண்டு இருந்தோன்னே இந்த பட்டம் கயிறுலான்னு இழுக்கிறது. அப்போ அந்த பட்டத்தை சரி நீ ஹஸ்பண்ட் சொன்ன நேரம் நீ அந்த பட்டத்தை அதை நூலை விட்டு விடுண்டு. அது போய் எங்கேயோ விழுந்து பட்டம் நிலத்தில் விழுந்து போச்சான். அப்போ இவர் சொன்ன நேரம் அதை மாதிரி தான் நான் ஒரு நூல் மாதிரி, நீ இது பண்ணாமல் நான் நூல் மாதிரி இழுத்து உனக்கு இது பண்ணுறபடியாகத்தான் நான் கோவிக்கிறேன். நீ அந்த இது பண்ணி போகாமல்
உனக்கு நல்ல வழியில் போகிறதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படி நடக்கிறான்னு போட்டால் பாவாவுக்கு பெரிய சந்தோஷம் உண்டு. அது இன்றைக்கு தான் வாச்சு நான் அதான் இது சொல்லுவோம்ட்டு. ஏனெண்டா சில வேளை இந்த கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்கு. ஏனெண்டா ஒரு அட்வைஸ் மாதிரி தான் அந்த கோபம். சில வேளை கோபங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி தான். இப்போ அது அது அப்படி இருக்கிறது என்ன அது அப்படி இது பெரிய கோபத்தை சொல்லியிருக்கிறார் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அந்த சின்ன சின்ன கோபங்கள் அது இதழ் வாரது ஒரு வழிகாட்டலாயும் இருக்கலாம். அதை இன்றைக்கு வாய்ச்சதும் என்ற கருத்தும் அப்படித்தான் இன்றைக்கு சொல்கிறேன் நான். ஆனால் அருமையான உங்களோட பேச்சு, அருமையான பேச்சு. உண்மையில் அது பொதுவான மனுஷருக்கு கூட கோபங்கள் அதில் இப்போ எந்த அது பிரச்சனைகளை வந்துடும். அது கூடாது. இப்படியான சின்ன இதுகள் வழிகாட்டிகளாக வாரது பரவாயில்ல. மேலே இந்த தியானத்துக்கு வந்தீங்களா உங்களோட எல்லாம் உங்களோட உள்ளத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் கூட வரும். மேலே மெட்டாக்களுக்கு மெட்டாக்களுக்கு அன்பாக பழகிறது, எல்லாரோடையும் பாசமாக பழகிறது, இதுகள் எல்லாம் மேலே வழி வரும். அதுதான் இந்த தியான தளத்துக்குள்ள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவோ திருந்தி இருக்கிறோம். எந்த அனுபவத்தில் சொல்கிறேன்னு இவ்வளவோ திருந்தி இருக்கிறோம் நாங்கள். மிகவும் நன்றி ஐயா. நன்றி 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 அம்மா. அடுத்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா பேசுவோம். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர், நீங்க சொன்னது உண்மைதான். மனுஷருக்கு கோபம் வர்றதுதான் இதுன்றதான். ஆனா பெரிய பெரிய அரசாங்க இந்த கண்ட்ரியில இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் போர் கொடுக்குறாங்களே, இவ்வளவு இனசப் பீப்புளை கொடுறோம், அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? அதுதான் இப்ப ஆக மோசமா இருக்குது. அவங்கள பார்த்து மனுஷரும் சாதாரண ஆட்களுக்கும் இதை பார்த்து அவர் சண்டை பிடிக்கலாம், அவர் தன்றாருன்னு சொல்லி அந்த இதுகள் வரலாமே இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க அதை பற்றி? அன்மியூட் பண்ணுங்க ஐயா. பூட்டின் எல்லாம் ரஷ்யன் இவ்வளவு ஆக்கள் எல்லாம் இவ்வளவு இன்னசென்ட் பிள்ளைகளும் ஆக்களையும் அதுகளை பார்த்தா தான் எனக்கு இதா இருக்கிறது. எல்லா நாட்டிலையும் பிரச்சனை. அவங்கதான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் லீடர்ஸ் தான் கூட. இந்தியா பாகிஸ்தானும் தொடங்கிட்டுது. பேசுங்க ஐயா, அன்மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க. எங்கட நாட்டுல எங்கட தமிழருக்கு சொல்லி ஒரு முடிவில்லாத நிலை வர்றதுக்கு காரணம் இந்த மிருக குணங்கள் தான். ஒருத்தர் கட்சிக்கு போட்டி, நான் எந்த கட்சியில நான் சொல்றேன், நான் ஒற்றுமையாக வேணும், எல்லோரும் ஒற்றுமையாக வாருங்கள் என்று சிறுஸ்கந்தராயமா சொல்றார். எல்லாரும் ஒற்றுமையாக வாருங்கொண்டு எல்லாரும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஒழிய ஒருத்தரம் ஒன்றாக ஒற்றுமையாகிறதாக காணவில்லை. அவர்கள் பிரிந்து இன்னும் பல கட்சிகளாக போறார்கள் ஒழிய அங்கே ஒரு தீர்வை நோக்கிய கட்சியாக ஒன்றுமே இல்லை. ஆகவே இதுதான் அங்கே மிருக குணத்தில் உள்ளதாக இருக்கின்றது. அந்த மிருக குணங்களால் தான் அவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதனால் மக்களின் வாழ்வு சிதைக்கப்படுகின்றது. உண்மை ஐயா, நீங்கள் கூறியது உண்மை. நாடுகளுக்கிடையிலே நடக்கின்ற இந்த யுத்தங்கள் தங்களுடைய சுயநலமான விருப்பத்தின் பேரில தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து பேசிட்டீங்களாம்மா நிர்மலாம்மா? ஆமாம், தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அடுத்து கண்கோணேசன் ஐயா பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு அருமையிலும் அருமையிலும் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். உங்களுடன் கேள்வி கேட்பதற்கு இல்லை என்றால் நீங்கள் தெளிவாக எல்லாவற்றையும் கூறிட்டீர்கள். நான் 1-2 கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். இந்த ஒரு பையன், ஒரு மகன் இருந்தான் அப்பா அம்மாவுக்கு. அந்த மகன் போய் முதல் அப்பாட்ட கேட்டார், மனிதன் எப்படி தோன்றினான் என்று, எப்படி மனிதன் பிறந்தான். அப்ப அப்பா சொன்னார், குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று சொன்னார். அப்புறம் அதே கேள்வியை போய் அம்மாவிட்ட கேட்டார். அம்மா சொன்னா ஆதாம் மூலம்தான் பிறந்தான் மனிதன் என்று சொன்னார் என்று சொல்லிட்டு அவர் சொன்னா, அவரவர் தங்கட குலத்தை தான் சொல்லினோம், அப்பா குரங்கு குணம் ஆனபடியால் அப்பா அப்படி சொன்னார், நான் அப்படி இல்லை என்று பையனுக்கு
கூறினார் அப்படி ஒன்று சொல்லுவார்கள். அது ஒன்று. ரெண்டாவது என்னண்டாய இந்த கம்பராமாயணத்தில கும்பகர்ணனும் ராவணனும் சந்திக்கிறார்கள் போருக்கு முதல். நான் கணக்க போக விரும்பவில்லை. ஆனா எனக்கு கம்பனில் ஒன்று பிடிக்கவில்லை. எங்களை ராவணனை தாழ்த்தினதாக இல்லை என்றாலும் அந்த அவற்றை கட்டித்தனத்துக்கு வேறு ஒரு காப்பியத்தை பாடி இருக்கலாமே என்றாலும் அதை விடுவோம். இப்போது என்னென்றால் அந்த 4 சொற்கள் கூறுகின்றான் கும்பகர்ணன் ராவணனை பற்றி. கொஞ்சம் ராவணனை தாக்கித்தான் கூறுகின்றான். பேசுவது மானம், பேணுவது காமம். அதாவது எங்கட மனதில மேல் மனத்தில இருக்கிறது நாங்கள் நல்லபடியாக்கத்தான் கதைப்போம் எல்லாம். இப்ப நானும் மேல் மனம் வந்து நல்லபடியாத்தான் எல்லாம் கதைக்கும். அந்த கீழ் மனம் வந்துதான் அந்த நீங்க சொன்ன கோபங்கள், அழுக்குகள் எல்லாமே உள்ளது. அதைத்தான் அதை காட்டுறதுக்கு தான் பேசுவது மானம்னு அவன் ராவணன் வந்து மேல் மனத்தில இருந்து நல்ல பேசுவான், நல்ல மானத்தோட. ஆனா உண்மையா எனக்கு ராவணனை சொன்னது அப்படி பிடிக்கவில்லை. ஆனால் அவன் சொன்னதை சொல்லுவேன், கம்பர் சொன்னதை. ஆனால் பேணுவது காமம் என்றால் அடிமனத்திலே ஒரே அழுக்கு, காம உணர்ச்சிகளும் அதுகளும் அடிமனத்தில் தான் இருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை கம்பன் கூறி வைக்கிறான் என்று கூறுவேன். மற்றது நீங்க அந்த தற்கொலையை பற்றி சொன்னீர்கள். அதுக்கு ஒரு பகுதியா சொல்லுவார்கள் என்றால், ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார், பேச்சு நன்றாக பேசிக்கொண்டிருந்தார். ஒருவன் ஓடுகிறான் தற்கொலை செய்வதற்கு. ஓடிக்கொண்டு போகும் பொழுது அந்த தற்கொலை செய்வதற்கு அவன் திடீரென்று விழுந்து மலையில் விழுந்து சாகத்தான் போறான். அந்த இடத்துல அந்த பேச்சு நடைபெறாது. அப்படி பேசிக்கொண்டிருக்க இவன் அந்த தற்கொலை செய்ய போனவன் அந்த பேச்சை கேட்கிறான். இது என்ன பேர் பேசுற, ரெண்டாவது பேசுற பேச்சில் ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை, சும்மா பேசுற சனமோ கேட்டுக்கொண்டிருக்குது. அப்ப அது என்ன சொல்றான் என்றால், அவன் அந்த பேசினவர்களுக்கு போய் சொல்லுறார், இப்படி நீயே இவ்வளவு பேசுறா என்றால் சாகாமல் அக்களை சாகடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த பேச்சை கேட்டா போல நினைக்கின்றேன், நான் உயிரோட வாழ்வதுதான் நல்லது என்று தற்கொலையை விட்டான் என்று தமாசாக கூறுவார்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி 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 ஐயா. நல்ல நல்ல அருமையான நகைச்சுவையான கருத்துக்களை ராவணனை பற்றி கூறினீர்கள். அதுல வந்து ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு சென்ற போது அங்கே அவருக்கு ஆட்சி அதிகாரம், எல்லா அதிகாரம் இருந்தது. சீதையை வலுவாக அடைந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை அடையவில்லை. காரணம், அங்கே ராவணன் தான் மனித குணம் மேம்பட்டிருந்தது. அதனால் அவர் வலிந்து இழுக்காமல் அவர் கனியும் வரை பார்த்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே ராமாயணத்திலே ராவணனை வந்து அசுரன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கே அசுரன் என்று சொல்லி அதை ஒரு கூடாத வார்த்தையாக அங்கே வர்ணிக்கப்பட்டதால் எல்லோரும் சொல்லுவார்கள் அசுர குணம்தான் நல்ல குணம் என்றதை எல்லோரும் மறந்து விட்டார்கள். இலங்கையிலே வாழ்ந்த ராவணன் ஒரு சிவபக்தன் என்றும் அவன் சிவனையே இறங்க வைத்தான் என்பதும் அங்கே வெளிப்படையான உண்மையான அந்த கதையிலே வருகின்றது. ஆகவே இதை வந்து ஆரியர்கள் மற்றும் மற்றவர்கள் அதை திணித்து அதை மாற்றி அசுரன் என்றால் ஒரு குரோதமானவன் என்ற ஒரு கருத்தை அங்கே பரப்பி விட்டதான் நமக்கு ஒரு இடுக்காக இருக்கின்றது. நன்றி நன்றி ஐயா. உண்மையில அந்த அசுரன் சூரன், அந்த சூரன் தான் அந்த குணங்கள், கெட்ட குணங்களை உடையவன். அசுரன் என்று பார்க்கும் போது அந்த விரைவாக தன்னகத்தே பல செயற்பாடுகளை கொண்டவன் தான் அசுரன். அதுல ராவணனுக்கு அந்த அசுரன் என்ற பேர் அப்படித்தான் வந்திருக்க வேண்டும். ஆனா அதை நீங்க சொன்ன மாதிரி மற்றவர்கள் அந்த ஒரு வசனம் தமிழ்ல இருக்குது. ஒரு ஆள் நல்ல கடகண்டு வேலியில செய்து விட்டார் சொன்னால் அசுர உலகத்துல செய்துட்டான், அசுர உலகத்துல செய்துட்டான் தானே சொல்றோம். அப்ப அந்த அசுரம் என்றது வந்து நல்லதைத்தான் சொல்லப்படுகின்றது. அதுக்குத்தான் அதுதான் நாங்க சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் எல்லோரும் முன்னைய காலங்கள்ல கேட்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, எல்லாரும் மாற்றி விட்டார்கள். அசுரன் என்றா இப்படி குணம் கொண்டவர் என்று. உண்மையில நீங்க சொன்னீங்க, அந்த சீதையை பவித்திரமாக வைத்து பவித்திரமாக அனுப்பிய ஒரே தமிழ் மகன் ராவணேஸ்வரன். அதுக்கு ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குது. நேரம் இருக்குது பெரிய இல்லை, கையாலும் இருக்கிறது. என்னென்றா சீதை தான் உண்மையாகவே ராவணனுடைய மகள் என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. அது பெரிய ஒரு கதை.
அவ ஜனக மகாராஜனுடைய வயலிலே உழும்போது எடுக்கப்பட்டது. மண்டோதரிக்கு பிறந்த மகள் என்றும் அவர் ராவணனுக்கு இவவாலதான் இறப்போ அல்லது அழிவோ வரும் என்று சோதிடம் கூறியபடியால் அவள் பேழையிலே வைத்து அதை நீரிலே விடுகிறார்கள். கர்ணனை நீரிலே விட்ட மாதிரி அவை நீரிலே விட்டதாகவும் அந்த குழந்தை தான் ஜனக மகாராஜன். அவருடைய தேர்ச்சாரதி அந்த வயலை உழும்போது இந்த சில்லிலே பட்டு இவவை கொண்டு போய் அங்க கொடுக்கும் போது ஜனக மகாராஜனுக்கு மகளாக இவ வளர்றா. வளர்ப்பு மகளாகத்தான் இவ வளர்றா. அதுலயும் சரித்திரங்கள் இருக்குது. எனக்கு வசதியா இங்க கிடைக்கிற இல்லை ஒன்றும் பெருசா வாசிச்சறியறதுக்கு நான் படிச்சதுகளை வச்சுதான் சொல்லிக்கொள்றேன். இப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. சொல்லுவது விதி எப்படி எல்லாம் விளையாடும் என்று சொல்வார்கள். அவருக்கு இதால் தான் இவ்வால் தான் அழிவு வர வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அவை அது சுற்றி அப்படி வந்திருக்கிறது என்று நீங்கள் கதை நாங்கள் அப்படித்தான் வந்தது என்றுதான் உண்மையாகவே அது கூறப்படுகிறது. மற்றும்படி அவர் ஒரு இப்படி இவர்கள் சொல்ற மாதிரி அந்த அசுர கெட்ட குணமுடைய ஒருவர் அல்ல ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனுடைய அந்த சிறப்பான தன்மைகளை எல்லாம் மறைத்துத்தான் இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. அது பிறகு ஒரு நேரத்துல பார்ப்போம். இப்பொழுது பாபு சண்முகநாதன் ஐயா உங்களோட கை கீழே போயிட்டு நினைக்கிறேன், வாங்க பேசுங்க. நன்றி சோமோகன் மாஸ்டர். நன்றி கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர். உங்களுடைய பேச்சு அதில் மிக அருமையான மிக சிறப்பான கருத்துக்கள் இருந்தன. ஒப்புமைகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. எருமை மாடு குரங்கு போல் இருப்பது, கரடி போல் இருப்பது, எல்லாவற்றுக்கும் உதாரணங்கள் எல்லாம் நன்றாக காட்டினீர்கள். உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது உங்களுக்கு முதல் பாராட்டுகள், மிகவும் சிறப்பான பாராட்டு. நாங்கள் மனிதர்களா மிருகங்களா? உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஓடிக்கொண்டது, என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது 4 மிருகங்கள். அதாவது குரங்கு, கொரில்லாஸ், ஒரங்கட்டான், மலேசியாவில் இருக்கிற ஒரங்கட்டான், மற்றது சிம்பன்சி. சிம்பன்சி எல்லாம் வித்தியாசமானது, ஆனால் குரங்கு இனத்தை சேர்ந்ததுதான். இது எல்லாத்தையும் பார்த்தால் இவர்கள் கூறுகின்றார்கள், இவைகள் சிரிக்கிறதாக கூறுகின்றார்கள். அதாவது இருக்கும், அது சிரிப்பண்டு எடுத்துக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் கேட்டியலோ தெரியவில்லை, யாராவது இங்க இருக்கிற கேட்டா தெரியவில்லை. ஹைனான்ற ஒரு மிருகம் இருக்கு. அது இந்த மற்ற மிருகங்கள் வேட்டையாடியதை அவை சாப்பிட்டு போற மிருகங்கள். கரண்ட் காலையும் உயர்த்தி கொண்டு நிற்கும், கண்டிருப்பீங்களே இல்லையா? அந்த ஹைனா, அதுல அந்த புள்ளி போட்ட ஹைனா சிரிக்கிறத நீங்கள் கேட்டீங்கள் என்றால், நான் பார்த்தேன் முந்தி, சரியா மனுஷர் சிரிக்கிற மாதிரி இருக்கும், சரிதான். ஆனால் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய சிரிப்பின் போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியில் சிரிப்பதில்லை, அந்த சிரிப்பு வருவதில்லை. அவர்களுக்கு ஒரு முக்கியமான துக்ககரமான ஒரு பாதகமான சம்பவம் நடந்திருந்ததான் அப்படியான சத்தத்தை போடுகிறார்கள். ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், இந்த சிரிப்பு என்பது மனித இனத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயமாக நான் பார்க்கின்றேன். அதாவது நாங்கள் வித்தியாசமாக எல்லாம் சிரிப்போம். மிருகங்களுக்கு உண்மையில் இதை சொல்லப்போன இவைகள் இந்த 4 மிருகங்களை எடுத்துக்கொண்டால் கூட இவை நாங்கள் உண்மையாக சரியான ஒரு சிரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது பிழையாகவும் இருக்கலாம். ஆனபடியால் எங்களுக்கு ஒரு இன்னொரு குணாதிசயம் இருக்கு. இந்த குணாதிசயம் அதான் நீங்க சொன்ன அந்த பேச்சு, நான் அதை ஒத்துக்கொண்டு பார்த்து போக, நீங்க சொன்னது அப்படியே 100க்கு 100 சரியா இருக்கிறார். அதாவது நாங்கள் இந்த சிரிப்பை விட்டுட்டு போய் இந்த எல்லாம் பாதகமான வேலைகளை செய்ய போய்க்குள்ள மிருகமாத்தான் நாங்கள் போறோம். மிருகமாத்தான் நாங்கள் தனியாக சிரிப்பு மட்டும் இல்லை, நல்ல குணாதிசயங்களை விட்டு போவதுதான். அதுதான் கருத்து. அருமையாக என்னை சிந்திக்க வைத்திருக்கிறீர்கள். உங்களோட பேச்சு என்னை இந்த வகையில் சிந்திக்க வைத்திருக்கிறது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் ஏதாவது இதற்கு கூற விரும்பினால் கூறலாம். மிருகங்கள் சிரிப்பது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை கூறுகின்றார்கள் சில இதுகள்ல. இது எங்களுக்குரிய பிரத்யேகமான இயல்புன்னு தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் சொல்வது உண்மை. உண்மையிலே நாங்கள் பார்க்கலாம், அந்த மாடுகள் ஒருவர் இறக்கும் போது அது சிரிக்குமாம். அப்போது அந்த சிரிப்பு நீ மனிதனே, நீ என்ன இங்க பார்த்து கொண்டிருந்தாய், நீயும் இறக்கப் போகிறாய் என்பதை மாடு முன்கூட்டியே அறிவதாக முந்தி ஆட்கள் சொல்லுவார்கள். அது உண்மையாக இருக்கின்றது. நீங்க குரங்கு சிரிக்குதுன்னு சொல்றீர்கள்.
குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தது என்று சொல்லி இப்போதான் சொன்னார். அது மாதிரி அதில் அந்த குரங்கின்ற சிரிப்பு தான் எங்களில் இருக்குது. ஆனால் குரங்கு சிரித்தது சரியா சிரித்தது, நாங்கள் சிரித்தது நமட்டு சிரிப்பு, வஞ்சக சிரிப்பு, அன்பு சிரிப்பு போன்ற பல சிரிப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த சிரிப்பு எது என்று சொல்லி யாரும் இதுவரை வரையறுக்க இல்லை. ஆகவே மனிதன் மிருகமாகத்தான் இருக்கின்றான். எல்லா மிருகத்தின் சிரிப்பையும் அவன் சிரிக்கின்றான். ஆனால் அவன் வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது. நன்றி 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 வணக்கம். அருமை நன்றி நன்றி. எல்லா மிருகங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கிற மனிதன் அந்த மிருகங்களுக்குரிய சிரிப்பை கட்டாயம் சிரித்தேதான் ஆக வேண்டும். அதான் அவருடைய வாழ்க்கை சிரிப்பாக ஆகிறது. நன்றி ஐயா. நாங்கள் நேரத்தை கவனத்தில் கொள்ளுவோம். 2 நிமிடங்கள் நாங்கள் நிறைவு செய்வதற்கு இருக்கின்றது. கலைவாணி அம்மா வாங்க, ஜெர்மன்ல இருந்து பேசுவோம். நன்றி. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்தை நீங்கள் தந்தீர்கள். அதற்கு பின்பு பேசியவர்களுடைய கருத்துகள் இன்னும் கூட சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையில நீங்கள் இன்றைய கொண்டு வந்து தந்த இந்த நிகழ்வுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். கோபம், பொறாமை, சுயநலம் போன்றவற்றால் தான் அந்த 6வது அறிவை நாங்கள் இழக்கின்றோம் என்று நினைக்கிற பொழுது, யோசிக்கின்ற பொழுது, மிருகங்களுக்கும் சிரிக்கிறது மட்டுமில்ல, அந்த கோபமும் வருகிறது தானே. பாம்பை தீண்டுகிற போது பாம்பு கோபம் வருது. அந்த கோபம் மிருகங்களுக்கும் இருக்குத்தானே. அந்த கோபங்கள், அந்த மிருக குணம் வரைக்குள்ள எங்களுக்கு அந்த குணங்கள் வருகிறது என்று, கோபம் வருகிறது எல்லாம் அந்த மிருகங்கள் குணம் உண்டு. அதாலதான் நாங்கள் அந்த 6வது அறிவை இழக்கிறோம், அதாவது மனிதத்தை இழக்கிறோம் என்று நீங்க தந்திருந்தீங்க. நல்ல கருத்துக்களை மற்றவர்களும் அதற்கு இணைவாக நல்ல கருத்துக்களை கூறி எங்களை சிந்திக்க வைத்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடப்படுகிறேன். நன்றி. சின்ன கருத்தொன்னு நான் சொல்லலாம். மிருகத்தின் கோபத்துக்கும் மனிதன் கோபத்துக்கும் சரியான வித்தியாசம். மிருகத்தின் கோபம் மிருகத்தை இன்னொருவன் சீண்டுவதால் தான் அந்த மிருகம் கோபம் அடைகின்றது. மனிதன் தனக்குள் பொறாமை கொண்டு தனது சுயநலத்தின் மூலம் மற்றவனை தீண்டுகின்றான். அதெல்லாம் அவன் கோபப்படுகின்றான். இப்போது சும்மா இருப்பவர் சும்மா கதைக்கின்றார், நாளை போய் என்ன கேட்கிறேன் என்று ஒரு மாதிரி கதைப்பார். அவருக்குள்ள ஒரு பொறாமை குணம் அவர்ல இருக்குது. அந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் அவற்றை கோபமாகும். நன்றி 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 ஐயா. இப்போ